இயேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் தடையல்ல, சாட்சிக்கான வாய்ப்பு. ஆமாங்க, உங்களை பலவாறு துன்புறுத்துவார்கள். துன்பங்களை கட்டு துவண்டு விடாதீர்கள். ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் பல தாக்கங்களை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வின்சன் சர்ச்சில், மார்ட்டின் லூத்தர் கிங், பெரியார், அண்ணா போன்ற பலரது பேச்சாற்றல்கள் இன்றும் காலத்தால் மறக்க முடியாத தாக்கங்களை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளன. ஆக, இளைஞர்களின் சமகாலத்தில் அப்துல் கலாமின் பேச்சுகளால் கவரப்பட்டதை நாம் அறிவோம். யூடியூப், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களின் தாக்கங்களுக்கு பிடித்த பேச்சாளர்களை இந்தியாவில் பல கோடி பேர் பின்தொடர்கிறார்கள். இப்படி எதை கண்டும் துவண்டு விடாமல், பயந்து விடாமல் தங்களது சரியான செயல்களை பேச்சாற்றல்களால் வெளிப்படுத்திய நபர்களும் சரி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் கொடுத்த பணியை திறம்பட செய்ய அவர் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. எதை கண்டும் நாம் பயந்து விடாமல் துணிவோடு கடந்து செல்ல வாய்ப்புகளை அவர் உருவாக்குகிறார். வார்த்தையோடு கடந்து சந்திக்கலாவாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இதனை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். உங்களோடு அங்கு நிற்கக்கூடிய பலரும் அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அந்த நிகழ்வை பற்றி உங்கள் வீட்டார் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். அடுத்த தினம் தினத்தந்தியிலும் சில நாளிதழ்களிலும் அந்த நிகழ்வு குறித்து செய்தி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கண்ணால் பார்த்ததற்கு எதிர்மறையாக அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? உடனே கோப உணர்வு உங்கள் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும். அந்த பேப்பரை உடனே கசக்கி தூக்கி போடுவோம். என்னடா உலகம், அது நடக்கிறது ஒன்று, எழுதுறது ஒன்று எழுதுறாங்க, இவங்களாம் உண்மையிலே மனசாட்சியோடு எழுதுறாங்களா அப்படின்னு பலவிதமான கேள்விகளுக்கும் சிந்தனைகளுக்கும் நமது மனம் அழைத்து செல்லும். இது சாதாரணமாக எல்லாரிடமும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. எப்படி நடந்த சம்பவத்திற்கு புறம்பான விஷயங்களை, அந்த நிகழ்வை பரப்புகிறார்கள் என்ற ஆதங்கம் மிளிர்ந்திருக்கும் உங்கள் எண்ணத்தில். அந்த நிகழ்விற்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பதை உணர்ந்திருந்தனால் எழுப்பக்கூடிய கோபம் தான் அது. உண்மையில நாம தானே கண்கூடா பார்த்தோம், இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமாக, ஒரு மனித நேயமிக்க மனிதனாக நாம் வெளிக்கொணர்கிற அந்த கோபம் நியாயமானது. இது கிறிஸ்துவ வாழ்வில் அனுபவத்திற்கு பொறுத்து பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவில் பிறந்து கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவ வாழ்வை வாழுகிற ஒருவர் அந்த அனுபவத்தின் சாட்சியாய் மற்றவர் மத்தியில் வாழும்போது, அந்த அனுபவத்தின் எதிர்மறையான விஷயங்களை மற்றவர்கள் சொல்லும்போது அதே கோப உணர்வு அந்த மனிதருக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஆழமான அனுபவம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அந்த அனுபவத்தின் உண்மையை பொய்மையாக்கும் முயற்சிகள் எப்படியெல்லாம் எழும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து எடுத்து எம்புகிறார். கூட இருப்பவர்கள் குழிப்பறிக்கும் சாத்தியங்களும் நிகழும் என்பதை சொல்லவும் அவர் தயங்கவில்லை. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருப்பது சவாலானது, சாதாரணமானது அல்ல. கிறிஸ்துவை நோக்கி நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்களும் வரும். இன்றைய சூழ்நிலையில் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு துணிச்சல் நமக்கு தேவையாக இருக்கிறது. தனக்கு ஆபத்து என்றால் கிறிஸ்தவத்தை கைக்கொள்ளும் துரோகிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. ஆபத்துகள் வரலாம், அதிர்ச்சிகள் வரலாம், துயரங்கள் வரலாம், அச்சங்கள் வரலாம். அனைத்தையும் எதிர்த்து துணிச்சலோடு பயணிப்பது தான் சாட்சிய வாழ்வு. எனவே இயேசு, என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று லூக்கா 21:17-19 சொல்லுகிறார். நமக்கு மன உறுதி அளிக்கிறார். நமது திருமுழுக்கின் போது நமக்கு வாக்களிக்கப்பட்ட நிலைவாழ்வை காத்துக்கொள்ள இயேசுவின் உண்மையுள்ள சாட்சிகளாக துணிவோடு செயல்படுவோமா? துன்பங்கள் தடையல்ல, சாட்சிக்கான வாழ்வு. எதை குறித்தும் கவலைப்படாமல், கலக்கமடையாமல் துணிந்து நின்று போராடுகிற மனப்பான்மை நம்மில் வித்திடுவோம். இறையருள் நம்மோடு. ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, துவண்டு போகும் இந்த உலகிலே நேர்மையோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். குறிப்பாக துன்பங்கள் எங்கள் வாழ்வில் தடையல்ல, சாட்சிக்கான வாழ்வு வாய்ப்பு என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.